கடனை வசூலிக்க பெண்ணை கடத்தி கழுத்தை நெரித்து கொலை செய்த தந்தை மகனை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ஏதாவது தட்டுப்பட்டுச்சுன்னா பெண்ணை கொலை செய்து குழி தோண்டி புதைத்த தந்தை மகன் போலீசில் சிக்கியுள்ளனர். கடன் பணத்திற்காக பெண் கொலை செய்யப்பட்டது எப்படி? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தை அடுத்த புதூர் சுடுகாடு பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ஒரு குழி தோண்டப்பட்டு மூடப்பட்டிருந்தது. சுடுகாட்டு ஊழியருக்கு தெரியாமல் அந்த குழி தோண்டப்பட்டிருந்ததால் போலீசார் குழியை தோண்டி ஆய்வு செய்தனர். அதில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டு சாக்கு மூட்டையில் உடலை கட்டி புதைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. கொலை செய்யப்பட்ட பெண் யார் என்பது குறித்த விசாரணையில் விரியூர் கிராமத்தைச் சேர்ந்த மூர்த்தி என்பவரின் மனைவி ஆண்டாள் என்பது தெரிய வந்தது. இந்த நிலையில் சங்கராபுரம் அருகே உள்ள விரியூர் கிராமத்தை சேர்ந்த வீராசாமி, அவரது மகன் விக்னேஷ் ஆகியோர் ஆண்டாள் கொலை வழக்கு தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்தனர். அவர்களை போலீசாரிடம் கிராம நிர்வாக அலுவலர் ஒப்படைத்தார். போலீசாரிடம் தந்தையும் மகனும் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சியடைய வைத்தது. ஆண்டாளின் மகள் தனலட்சுமி மொத்த அரிசி வியாபாரம் செய்து வருகிறார். வியாபாரத்திற்காக வீராசாமியிடம் தனலட்சுமி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். கடனை தனலட்சுமி திருப்பி செலுத்தாததால் தனலட்சுமியை தேடி அவரது வீட்டிற்கு வீராசாமியும் அவரது மகன் விக்னேஷும் சென்றனர். ஆனால் அங்கு தனலட்சுமி இல்லை. வீட்டில் இருந்த ஆண்டாளிடம், உனது மகள் எங்களுடைய பணத்தை தராமல் ஏமாற்றி வருகிறார், எனவே நீ எங்களது வீட்டிற்கு வா, அப்படி வந்தால் உன்னை தேடி உனது மகள் எனது வீட்டிற்கு வருவாள் என்று கூறி ஆண்டாளை வீராசாமி தனது வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அதன் பின்னரும் ஆண்டாளை தேடி தனலட்சுமி வராததால் ஆத்திரமடைந்த வீராசாமி மற்றும் விக்னேஷ் இருவரும் சேர்ந்து ஆண்டாளை தாக்கியதோடு சேலையால் கழுத்தை நிறுத்தி கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பின்னர் கொலையை மறைக்க ஆண்டாளின் உடலை சாக்கு மூட்டையில் கட்டி இருசக்கர வாகனத்தில் கொண்டு வந்து புதூர் சுடுகாட்டில் குழி தோண்டி புதைத்திருப்பது தெரிய வந்தது. கொலை வழக்கு தொடர்பாக தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்ததால் எப்படியும் காவல்துறையினரிடம் சிக்கிக்கொள்வோம் என்ற அச்சத்தில் கிராம நிர்வாக அலுவலரிடம் சரணடைந்ததாக அவர்கள் காவல்துறையிடம் வாக்குமூலம் அளித்துள்ளனர். தந்தை மற்றும் மகன் இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மகள் வாங்கிய பணத்திற்காக அவரது தாயை கடத்திச் சென்று தாக்கி கொலை செய்த சம்பவம் கள்ளக்குறிச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.